ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி 9வது அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிற சவுல் தன் குமாரன் சவுலின் தகப்பனாகிய கீசினுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேர புறப்பட்டு போ என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கீசு தன் குமாரனை பார்த்து சவுலை பார்த்து சொல்லுகிறான், நம் வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு போ, கழுதை காணவில்லை என்று சொல்லுகிறான். இவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இவன் சொல்லியிருக்கலாம், நான் எந்த நாட்டுக்கு நான் போக முடியும், எங்கே அதை நான் தேட முடியும், அதெல்லாம் எனக்கு முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் உடனே இவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். அவன் தகப்பனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தபடினாலே கீழ்ப்படிந்து கழுதையை தேட போகிறான். இப்பொழுது கழுதையை தேட போன வேளையில் கழுதையை காணவில்லை. இப்பொழுது சவுல் சொல்லுகிறான், நம் தகப்பன் கழுதையின் மேல் உள்ள கவலையை விட்டுவிட்டு நம்ம மேலே கவலை கொள்ளாத இருக்காதபடி நாம் திரும்பி போவோம் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தகப்பனுடைய கவலையை அவன் அறிந்தவன். அப்படி அறிந்து செயல்பட்டவன், தகப்பனுக்கு கவலை அறிந்தவன் ஒன்று. இரண்டாவதாக தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். தகப்பனுடைய கவலையை அறிந்த மனுஷன் மட்டும்தான் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அவன் அப்படி கீழ்ப்படிந்தபடியினாலே இப்பொழுது மலைநாடு எங்கும் தேடி செல்லுகிறான், கழுதையை காணவில்லை. இப்பொழுது வீட்டுக்கு திரும்பவும் வா என்று சொல்லும் பொழுது தன் வேலைக்காரன் சொல்லுகிறான், இதோ இந்த இடத்துல நம்மளுடைய காரியத்தை விவரித்து காண்பிப்பதற்கு, நம்ம வழியை காண்பிப்பதற்கு இங்கே ஒரு தேவ மனுஷர் இருக்கிறார், அவரை நாம் சந்திப்போம், அவர் நம்ம போக வேண்டிய காரியத்தை அவர் நமக்கு சொல்லுவார் என்று சொல்லுகிறான். அவன் அப்படியே இவன் வேலைக்காரன், இவன் நமக்கு கீழே வேலை பார்க்குற இவனுக்கு நம்ம எப்படி கேட்கலாம், இவனுடைய சத்தத்துக்கு நம்ம எப்படி செவி கொடுக்கலாம் என்று சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல், பிரஸ்டீஜியை பார்க்காமல் உடனே அந்த வேலைக்காரனுடைய சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படிந்தான். உடனே பிரஸ்டீஜியை பார்க்காம அவனோடு கூட இணங்கினான். சரி போகலாம், சரி அப்படி போகலான்னு சொல்ற என்ன, உடனே அவன் அங்கே தேவ மனுஷன்னு சொல்கிற அந்த தேவ மனுஷனுக்கு நாம் சும்மா போனால், வெறுங்கையாகி போனால் அந்த மனிதனை நாம் கணம் பண்ண வேண்டாமா? அந்த மனிதனை கணம் பண்ண வேணும்னா நம்ம கையில் ஒன்றும் இல்லையே என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் வேலைக்காரன் சொல்லுகிறான், இப்பொழுது மீதி கையில் சேக்கல் இருக்கிறது, ஆகையினால் அவர் நமக்கு வழியை போதிக்கும் பொழுது நான் அவருக்கு இதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரியில, இந்த சவுல் உயர்த்தப்பட்டதற்கு ஒரு காரணங்கள் என்ன என்றால், இவனுக்கு ஆரம்பத்திலே தகப்பனுடைய கவலையை அறிந்திருந்தான். இரண்டாவதாக தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தான். மூன்றாவதாக பிரஸ்டேஜி பார்க்காம தனக்கு கீழ் உள்ள மனிதனுடைய சத்தத்தை கேட்கலாம், அவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி கேட்கலாம் என்று சொல்லி கேட்கவும் கூடாது என்று அவன் பிரஸ்டேஜியை பார்க்கவில்லை, அவனுடைய வார்த்தைக்கும் கேட்டு இணங்கினான். உயர்வு. இப்பொழுது சவுல் சாமுவேலை போய் பார்க்கிறான். இப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறான், நீ கழுதையை தேடி வந்தினாயே, அற்ப கழுதையை தேடி, இஸ்ரவேல் ஜனம் எல்லாம் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறதே, உன்னை ராஜாவாக கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனமெல்லாம் உன்னை பார்க்கிறார், நீ அற்ப கழுதையை தேடுகிறாயே என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடனே அவன் தன்னை தாழ்த்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன்
உயர்த்தப்படுவதற்கு காரணங்கள் என்ன என்றால், அவன் தகப்பனுடைய கவலையை புரிந்ததுனால அவனுக்கு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தான். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையா? நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய கவலையை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள். கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால் உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய மனிதர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள். செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்ததான மேன்மையான காரியங்களை உங்கள் காதுகள் கேட்க அறிவிப்பார். இன்றைக்கு நீ வேதனையோடு கூட இருக்கிறாயா? இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்துப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இவர் மேன்மையான கர்த்தர், இவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உனக்காக நான் செபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த சவுல் தகப்பனுடைய கவலையை அறிந்திருந்தான், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், பிரஸ்டேஜி பார்க்காம வேலைக்காரனுக்கு கீழ் அப்படியே இறங்கினான். அவன் சாமுவேலுடைய வார்த்தை வந்த பொழுது தன்னை தாழ்த்தினான். நான் சிறிய கோத்திரம், என் தகப்பனுடைய குடும்பமும் சிறியது என்று தன்னை தாழ்த்துகிறான். இப்படி தாழ்த்தப்பட்ட தகப்பனுடைய கவலை அறிந்தான், கீழ்ப்படிந்தான், இணங்கினான், தன்னை தாழ்த்தினான் கர்த்தருடைய சமூகத்தில். அன்புக்குரியவர்களே, நீங்களும் உங்களை பிதாவாகிய தேவனுடைய கவலையை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு கீழிருந்து வரக்கூடிய அற்ப மனிதருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவ மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்லா பேர். ஆமென், ஆமென்.